morning students. Last class continuous of exercise 4.4 direct compound variation la direct proportion inverse proportions indirect proportions எப்படி compare பண்றது true quantity means x divided by y is equal to constant indirect proportions la xy is equal to constant இது true quantity given true quantity கொடுத்திருந்தானா 3 quantity compare பண்ணும்போது இப்போ எப்படி compare பண்ணோம் direct proportions means y divided by x indirect proportion means x divided by y so two quantity means this formula three quantity எப்படினா direct proportion y divided by x indirect proportion x divided by y okay second sum 200 men 10 men working 12 hours a day can finish a job in 18 days. How many men are required to finish the job in 20 days working 14 hours a day? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 210 பேர் 12 மணி நேரத்தில் 18 டேஸில் ஒரு ஒர்க்கை முடிச்சுடுறாங்க. அதே ஒர்க்கை 20 டேஸ் 20 நாட்களில் 14 ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை பேர் இங்கே ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ யார் நமக்கு கண்டுபிடிக்கணுமோ அதை எக்ஸ்ன்னு டினோட் பண்ணணும். லெட் தி நம்பர் ஆஃப் மென் பி எக்ஸு. ஸோ 3 குவான்டிட்டி என்னென்ன மென் ஹார்ஸ் டேஸ் 210 men 12 hours 18 days next 20 days 14 hours number of men நம்ம x ன்னு டினோட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் எது ரெண்டை கம்பேர் பண்ணுறோம் கம்பேரிங் நம்பர் ஆஃப் மென் அண்ட் டேஸ் மென்னையும் டேஸையும் கம்பேர் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ இப்போ கம்பேர் பண்ணும்போது 210 இங்கே 18 விட 20ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு 18 கம்பேர் பண்ணும்போது 20ங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கா. இப்போ 18 டேஸ் அப்படின்னா 210 மென்னு ஓகேவா. ஸோ அப்போ 20 டேஸ் ஆகுது அப்போ நாட்கள் வந்து அதிகமாகுது அப்படின்னா மனிதர்கள் வந்து கம்மியாக தானே வேலை பார்க்குறவங்க கம்மியாக இருந்தால் தானே நாட்கள் வந்து அதிகமாகும். ஸோ அப்போ இது இன்க்ரீஸ் ஆகும்போது இது என்னவாகுது டிகிரீஸ் ஆகுதா. இப்போ இட் இஸ் ஏ இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன். இப்போ இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன்னா என்னது இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் ஃபார்முலா எக்ஸ் டிவைடட் பை ஒய்யா. அப்போ எக்ஸ் என்னது 18 டிவைடட் பை 20. ஸோ மல்டிப்ளையிங் ஃபேக்டரில் எழுதும்போது 18 டிவைடட் பை 20. செகண்டு கம்பேர் மென் அண்ட் ஹார்ஸ் மென்னையும் ஹார்ஸையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ 12 விட 14ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்குது 12 விட 14ங்கிறது இன்க்ரீஸ் 12 ஹார்ஸ். அப்போ 200 men 10 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 12 ஹார்ஸ். அப்போ 14 ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இது என்னது ஆட்கள் வந்து என்னவா இருப்பாங்க இன்க்ரீஸ் டிகிரீஸ் ஆகிருப்பாங்களா. இப்போ 12 மணி நேரம் ஒர்க் பண்ணி 210 பேர் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அதை 14 ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நான் அதாவது ஹவர்ஸ் கூடுது இது இன்க்ரீஸ் ஆகும்போது மென் வந்து என்னது டிகிரீஸ் ஆகுமா. ஸோ இட் இஸ் ஏ இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன். இப்போ இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன் ஃபார்முலா என்னது x divided by y. அப்போ 12 divided by 14 x is equal to இங்கே என்ன நம்பர் கொடுத்துறா 210 into 18 divided by 20 into 12 divided by 14 0 0 cancel 1 2 is 2 6 2s are 12 3 2s are 6 7 2s are 14 1 7 is 7 3 7s are 21. இப்போ 3 into 3 into 18 3 3s are 9 9 into 18 162 men. ஸோ அப்போ எவ்வளவு 162 மென்னு 14 ஹார்ஸ் 20 டேஸ். நெக்ஸ்ட்டு a cement factory makes 7,000 cement bags in 12 days with the help of 36 machines. How many bags can be made in 18 days using 24 machines? ஸோ என்ன ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது அதில் வந்து 7,000 பேக்கு சிமெண்ட் பேக்கு எத்தனை 12 டேஸில் 36 மிஷின்ஸ் 36 மிஷினு அதை யூஸ் பண்ணி 12 டேஸில் 7,000 சிமெண்ட் பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ 24 மிஷின்ஸ் இருக்குது 18 டேஸில் இது பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை சிமெண்ட் பேக் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ சிமெண்ட் பேக் தானே அதனால் அது லெட் த ரெக்யர்டு நம்பர் ஆஃப் சிமெண்ட் பேக்ஸ் பி எக்ஸ் 3 குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் ஒன் சிமெண்ட் பேக்கு செகண்ட் ஒன் டேஸு தேர்ட் ஒன் நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் ஓகே. இப்போ 12 டேஸு 36 machines 7,000 cement bag. Second one 18 days 24 machines cement bag அதை x ன்னு நோட் பண்ணிக்கோம். First comparing of number of days and cement bags. Number of days ஐயும் cement bags ஐயும் compare பண்ணுறோம்.
12 கம்பேரிசன் ஆஃப் 18 12 18ஓட கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுதா 12 விட 18ங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு 12 டேஸில் வந்து 7000 சிமெண்ட் பேக்ஸ் இப்போ 18 டேஸ் அப்படிங்கிறப்ப இது என்னவா மாறும் இன்க்ரீஸ் ஆகும்ல 12 டேஸ்லேயே வந்து 7000 பேக் ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் 18 டேஸு நாட்கள் அதிகம் போது சிமெண்ட் பேக்கும் அதிகமாகுமா அப்போ இது ரெண்டுமே என்னது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ரெண்டுமே சேம் வேரியேஷனால டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா y டிவைடட் பை எக்ஸ் ஸோ மல்டிப்ளையிங் ஃபேக்டர் y என்னது 18 டிவைடட் பை 12 நெக்ஸ்ட்டு கம்பேர் மெஷின்ஸ் அண்டு சிமெண்ட் பேக்ஸ் மெஷினையும் சிமெண்ட் பேக் இப்போ 36 கம்பேரிங் ஆஃப் 24 36 விட 24ங்கிறது டிகிரீஸ் ஆயிருக்கு ஓகேவா ஸோ அப்போ 36 மெஷின்ஸ் இருந்துச்சுன்னா 7000 பேக்ஸ் ரெடி பண்ண முடியும் இப்போ 24 மெஷின்ஸ் இருக்கும்போது இதுவும் என்னவா மாறும் சிமெண்ட் பேக்கும் கம்மியாயிருமா இப்போ இது டிகிரீஸ் ஆகும்போது செகண்ட் ஒன்னும் டிகிரீஸ் ஆகுதா இப்போ ரெண்டுமே சேம் டைரக்ஷன் ஸோ இட் இஸ் ஏ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா y டிவைடட் பை எக்ஸ் ஒய் என்னது 24 டிவைடட் பை 36 எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7000 எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன கொடுத்தா 7000 இன்ட்டு ஃபஸ்ட்டு என்னது 18 டிவைடட் பை 12 இன்ட்டு 24 டிவைடட் பை 36 112 is 12 2 12s are 36 ஓகேவா நெக்ஸ்ட்டு 1 2 is 2 பேலன்ஸ் ஒன்று 8 2s are 16 18 கேன்சல் ஸோ அப்போ எவ்வளோ இது பண்ண முடியும் 7000 சிமெண்ட் பேக்ஸ் இங்கே மெஷின்ஸ் 24 இருந்தாலும் நான் டேஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால 7000 சிமெண்ட் பேக்ஸ் வந்து ரெடி பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு 4th சம் எ சோப் ஃபேக்டரி ப்ரொடியூசர்ஸ் 9600 soaps in 6 days working 15 hours a day. In how many days will it produce 14,400 soaps working 3 more hours a day? கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு சோப் ஃபேக்ட்ரியில் சோப்பை தயாரிக்கிறாங்க 6 டேஸில் ஒரு நாளைக்கு வந்து 15 ஹார்ட்ஸு ஸோ 6 டேஸில் வந்து 15 ஹார்ட்ஸு ஒர்க் பண்ணி 9600 சோப்ஸ் வந்து தயார் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு அதை எவ்வளோ நாள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணாலும் 15 ஹார்ட்ஸா அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஹார்ஸ் அடுத்து ஒர்க் பண்ணுறாங்க இப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 14400 சோப்ஸ் ரெடி பண்ணிட்டா அப்படின்னா எத்தனை நாட்களில் ரெடி பண்ணாங்க ஸோ இங்கே டேஸுங்கிறத கம்பேர் பண்ணி டேஸ் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ லெட் த ரெக்யர்டு நம்பர் ஆஃப் டேஸ் பி எக்ஸ் 3 குவான்டிட்டி ஃபஸ்ட்டு என்ன சோப்ஸு ஹார்ட்ஸு டேஸு ஸோ இப்போ 9600 15 ஹார்ட்ஸு 6 days 14400 சோப்ஸு நெக்ஸ்ட் 3 more ஹார்ஸ் 3 more 3 மணி நேரம் அதிகம் அப்படின்னா 15 + 3 18 ஹார்ட்ஸு எக்ஸு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பேரிங் தி சோப்ஸ் அண்டு நம்பர் ஆஃப் டேஸ் சோப்பையும் நம்பர் ஆஃப் டேஸையும் கம்பேர் பண்ணுறோம் இப்போ 9600லேருந்து 14400ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கா இப்போ 6 டேஸில் 9600 சோப் தயாரிக்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து நாட்கள் அதிகமானால் தான் இங்கே சோப்பும் அதிகமாக தயாரிக்க முடியும் அப்படி தானே ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் இன்க்ரீஸ் ஆகுதா இட் இஸ் ஏ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா y டிவைடட் பை எக்ஸ் இப்போ 14400 டிவைடட் பை 9600 செகண்ட் ஒன் யூ கம்பேர் தி ஹார்ஸ் அண்டு டேஸ் 15 கம்பேரிசன் ஆஃப் 18 15 விட 18 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 15 ஹார்ஸை விட 18 ஹார்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ 6 டேஸு 15 ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளவு இப்போ 18 ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே டேஸு 6 டேஸில் அதான் 15 ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா 6 டேஸ் ஆகுது இப்போ 18 ஹார்ஸ் இன்னும் வந்து 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா டேஸ் வந்து டிகிரீஸ் ஆகுமா இது இன்க்ரீஸ் ஆகும்போது நாட்கள் வந்து கம்மியாகும் அப்போ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா என்னது எக்ஸ் டிவைடட் பை ஒய் இப்போ மல்டிப்ளையிங் ஃபேக்டரில் எழுதும்போது எக்ஸோட வேல்யூ 15 டிவைடட் பை 18 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ் 6 into 14400 divided by 9600 into 15 divided by 18 20 cancel next 2 table la cancel பண்றோம் ஓகேவா 4 2s are 8 balance 1
Next 8 2s are 16, 7 2s are 14, 2 2s are 4. Next 2 2s are 4, 4 2s are 8, 3 2s are 6, balance 1, 6 2s are 12. Next 24 36, 6 4s are 24. அப்போ 6 4s are 6 table, 6 6 are 36, 2 2s are 4, 3 2s are 6. Okay, next 3 table cancel பண்ணு, 5 3s are 15, 6 3s are 18, 6 6 cancel, 5 into 3 divided by 2, இப்போ 3 5s are 15 divided by 2, so 15 divided by 2 days எழுதலாம். இல்லைனா 15 2 டிவைட் பண்ணால் 7 2s are 14, balance 1, 7.5 days. Next, fifth sum, if 6 container lorries can transport 135 tons of goods in 5 days, how many more lorries are required to transport 180 tons of goods in 4 days? அதாவது லாரி கண்டெய்னர், அதாவது பெரிய லாரி கண்டெய்னர் லாரி 6 கண்டெய்னர் லாரியில் வந்து 135 டன்ஸ் உள்ள குட்ஸ்னால் என்னது, அந்த பொருட்கள் வந்து தயார் பண்ணி 5 டேஸில் வந்து அனுப்பிடுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மோர் தென் லாரிஸ், எத்தனை லாரிஸ்ன்னு நமக்கு தெரியாது, இந்த 6 கொடுத்துருக்கோம், ஆனால் மோர் தென் லாரிஸ். ஓகேவா. ஸோ 180 டன்ஸு 4 டேஸில் அனுப்புகிறாங்க அப்படின்னா இந்த 6 மோர் தென்னா இதை விட அதிகமாக இருக்குன்னு கொடுத்தாச்சு. ஓகேவா. ஸோ அப்போ எத்தனை லாரிஸ் அப்படிங்கிறா. ஸோ அப்போ லாரியை கால்குலேட் பண்ணும்போது லேட் தி நம்பர் ஆஃப் லாரிஸ் ரெக்கர்டு பி எக்ஸ், அதை எக்ஸ்ன்னு சொல்லியாச்சு. கண்டெய்னர் லாரிஸ் டன்ஸ் டேஸ், ஃபஸ்ட்டு ஒன்று கண்டெய்னர் லாரி எவ்வளவு 6, செகண்ட் ஒன்றை கம்பேர் பண்ணும்போது 135 டன்ஸு 5 டேஸு. நெக்ஸ்ட்டு மோர் தென் கொடுத்துருக்கோம், அப்போ 6 + x, மோர் தென்ங்கிறதுனால 6 + x 180 டன்ஸ் 4 டேஸு. இங்கே ஏன் எக்ஸ் நம்ம போட்டிருந்தோம் தெரியுதா, மோர் தென். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹவு மெனி மோர் லாரிஸ், ஆல்ரெடி 6 லாரிஸ், மோர் லாரிஸ்னால் இதை விட அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ 6 + x. ஓகே. நெக்ஸ்ட்டு கம்பேர் தி கண்டெய்னர் லாரிஸ் அண்டு 10. ஓகேவா. ஸோ இது ரெண்டையும் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ 6 லாரிஸ்னால் 135 டன்ஸு, இதை விட இது அதிகமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்தாச்சு, 6 மோர் தென் அப்படின்னு. இப்போ 6ஐ விட இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் என்னது 135 விட 180ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கா. இப்போ இது இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இட் இஸ் ஏ டைரக்ட் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா y டிவைடட் பை எக்ஸ். ஒய்யோட வேல்யூ 180 டிவைடட் பை எக்ஸோட வேல்யூ 135. நெக்ஸ்ட்டு கம்பேர் தி லாரிஸ் அண்டு டேஸ். 6 லாரிஸில் அனுப்புகிறாங்க 5 டேஸ். ஓகேவா. 6 லாரிஸுக்கு அனுப்பணும் அப்படின்னா அந்த ஃபுட்டு எல்லாமே 5 டேஸில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதை விட அதிகமாக இருக்கும்னு சொல்லுங்க. அப்போ இதை வந்து லாரிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா டேஸு. இப்போ இந்த 5ஐ விட 4ங்கிறது டிகிரிஸ் ஆகிருக்கு. ஓகேவா. இப்போ 6 இங்கே 5 டேஸ் ஒர்க் பண்ணால் தான் 6 கண்டெய்னர் லாரிக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையும் இது பண்ண முடியும். அப்போ 4 இங்கே நாட்கள் டேஸ் வந்து கம்மியாகும் போது அந்த ஃபுட்டை இது பண்ணுற லாரிஸோட இது வந்து என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகுமா. இப்போ இது டிகிரீஸ் ஆகும்போது இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்னது, இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஃபார்ம்லாம் எக்ஸ் டிவைடட் பை ஒய். எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 4. 6 + x is equal to 6 into 180 divided by 135 into 5 divided by 4. 1 5 is 5, 2 5s are 10, balance 3, 7 5s are 35, 1 4 is 4. Next, இப்போ இது நெக்ஸ்ட் இதே கேன்சல் பண்ணுறோம். 9 3s are 27, 2 3s are 6, 0. Okay. Next 1 3 is 3, 2 3s are 6, 1 4 is 4, 5 4s are 20. Next another 5 into 2. அப்போ 2 5s are 10. ஸோ எக்ஸோட ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். இந்த வேல்யூ தான் நமக்கு தெரியும். 6 மோர் தென்னு கொடுத்தாச்சு. இப்போ 6 மோர் தென்னா இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதால நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ அப்போ 6 + x is equal to 10. இப்போ இந்த எக்ஸ் ஆப்போசிட் சைட் போகும்போது என்னவா மாறும், மைனஸ்.
ஓகேவா. அப்போ 10 சப்ராக்டட் ஆஃப் 6 இஸ் ஈக்குவல் டு 10 சப்ராக்டட் ஆஃப் 6னா என்னது 4. அப்போ 6 + 4 அப்படின்னா என்ன வரும் 10 லாரிஸ். ஸோ நமக்கு இங்கே எக்ஸோட வேல்யூ 4. அப்போ 6 + 6 அப்போ 4 + 6னா என்னது 10 லாரிஸ். ஸோ அப்போ எவ்வளோ லாரி இது தேவைப்படுது 10 லாரிஸ். நெக்ஸ்ட்டு sixth sum, A can do a piece of work in 12 hours. B and C can do it 3 hours, whereas A and C can do it in 6 hours. How long will be alone take to do the same work? ஏங்கிறவர் 12 ஹவர்ஸில் ஒரு ஒர்க்கை முடிச்சிடுறாரு. நெக்ஸ்ட்டு பியும் சியும் சேர்ந்து 3 ஹவர்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஏயும் சியும் சேர்ந்து 6 ஹவர்ஸில் ஒரு ஒர்க்கை முடிச்சிடுறாங்க. இப்போ பி மட்டும் தனியாக ஒரு ஒர்க்கை பண்ணுறாரு அப்படின்னா இப்போ 3 பேர் இருக்காங்க ஏபிசி. ஏங்கிறவர் தனியாக 12 ஹவர்ஸில் சேம் ஒர்க் ஒரே வேலை தான். ஏங்கிறவர் பண்ணும்போது 12 ஹவர்ஸில் முடிக்கிறாரு. பியும் சியும் சேர்ந்து பண்ணும்போது 3 ஹவர்ஸு. ஏயும் சியும் சேர்ந்து பண்ணும்போது 6 ஹவர்ஸு. இதில் பிங்கிறவர் மட்டும் தனியாக பண்ணுறாரு அப்படின்னா அந்த வேலையை எவ்வளோ மணி நேரத்தில் முடிப்பார்? ஸோ டைம் டேக்கன் பை ஏங்கிறவர் அந்த ஒர்க்கை எவ்வளோ நேரம் கம்ப்ளீட் பண்ணுவார்னா 12 ஹவர்ஸு. ஸோ டைம் டேக்கன்னா 1 டிவைடட் பை 10ங்கிறதான் இதில் கால்குலேட் பண்ணும். 1 ஹவருக்கு எவ்வளோ மணி நேரம். இப்போ ஏங்கிறவர் ஏ டேஸ் அப்படின்னா ஏங்கிறவர் ஓகேவா. ஏ டேஸ் 1 ஹவர் ஒர்க் 1 ஹவரில் எவ்வளோ நேரம் முடிப்பார் அப்படின்னா 1 டிவைடட் பை 12. நெக்ஸ்ட்டு யார் ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கிறா பி + சி. பி + சி 2 பேரும் சேர்ந்து 3 ஹவர்ஸில். அப்போ இதை 1 ஹவரில் எப்படி எழுதணும்னா 1/3. நெக்ஸ்ட்டு ஏயும் சியும் சேர்ந்து என்ன அப்படின்னா 1 டிவைடட் பை 6 ஹவர்ஸ் ஓகேவா. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 and 2. இப்போ ஏங்கிறவர் பியும் சியும் சேர்ந்து இப்போ ஏ + பி + சி டேஸ் இன் 1 ஹவர் ஒர்க் அப்படின்னா இப்போ இங்கே ஏ பி + சி 3 பேர் சேர்ந்துட்டாங்களா. அப்போ 1 மணி நேரத்தில் எப்படி ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னா 1 டிவைடட் பை 12 + 1/3. 12க்கும் 3க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 12. ஸோ அப்போ இந்த 3யோட எதை மல்டிபிள் பண்ணால் 12 வரும் 4. அப் அண்ட் டவுன் 4ஆல் மல்டிபிள் பண்ணுறோம் 4. அப்போ 4 + 1 5. 5 டிவைடட் பை 12. 3 பேரும் சேர்ந்து அப்படின்னா 5 டிவைடட் பை 12. நெக்ஸ்ட் யார் ஏயும் சியும் எவ்வளவு 6 ஹவர்ஸ் இல்லையா. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிங்கிறவரை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏபிசி 3 பேரும் சேர்ந்து பண்ணினது 5/12. இப்போ ஏயும் சியும் இருக்கும் ஆலாம். இப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் கிடச்சிருமா. இப்போ ஏ + சி 1/6. ஸோ இப்போ தேர்டுலேருந்து 4th ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணுறோம். ஏ + பி + சி மைனஸ் ஏ + சி. இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணால் -a -c. ரெண்டையும் கேன்சல் பண்ணால் பியோட வேல்யூ கிடச்சிருமா. அப்போ ஏ + பி + சியோட வேல்யூ 5/12. ஏ + சியோட வேல்யூ 1/6. ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா என்னது 12. ஸோ இந்த டேர்மை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 5 - 2 டிவைடட் பை 6. 5 சப்ராக்டட் ஆஃப் 2 3. 3 டிவைடட் பை 12. இப்போ 1/4. அப்போ பிங்கிறவர் மட்டும் தனியாக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா எத்தனை நாளில் முடிப்பார் 4 days. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.